ஓகே சார், பேட்டி ஆரம்பிக்கலாங்களா? ஓஎஸ், தாராளமாக ஆரம்பிக்கலாமே. தம்பி, நீ என்ன சேனல்லேருந்து வந்திருக்கிற? மோப்பநாய் சேனல்லேருந்து வந்திருக்கிறேங்க. என்ன சேனல்? மோப்பநாய். மோப்பநாயின்னு ஒரு சேனல் இருக்குதா? ஆமாம் சார். சரி, ஏதோ ஒரு நாய் எடு. எதனாலங்க சார் நடிப்புக்கு முழுக்கு போட்டு அரசியலில் தொப்புன்னு குதிச்சிட்டீங்க? ட்ரெண்டு மாறி போச்சு, சுத்தமாக நம்ம நடிப்பு எடுபடலை, ஓவராக கிண்டல் பண்ணுறாங்கன்னு ஒதுங்கிட்டோம் அப்படின்னு நான் இவங்ககிட்ட சொல்ல முடியும். மக்கள் சேவை பண்ண சொல்லி மனசு துடிக்குது. அதனால கை போனாலும் சரி, கால் போனாலும் சரி எட்டி குதிச்சிட்டேன். ஓகே சார், திடீர்னு மக்களுக்கு சேவை பண்ணலான்னு எப்படி தோணுச்சு? திடீர்னா மக்கள் சேவை என் ரத்தத்துலேயே ஊறி போனது தம்பி. அப்போ ஏன் சார் இது வரைக்கும் நீங்கள் மக்கள் சேவையே பண்ணவே இல்லை? ஏன் பண்ணலை? சினிமாவில் நடித்து மக்களை சந்தோஷப்படுத்துறதும் அது ஒரு சேவை தானே, அதை தானே பண்ணிட்டு இருந்தேன். சேவைங்கிறது எதையும் எதிர்பார்க்காத பண்ணுறது. ஆனால் நீங்கள் எக்கச்சக்கமான சம்பளத்தை வாங்கிட்டு இல்லை பண்ணியிருக்கிறீங்க. உங்களால் 2-3 ப்ரொடியூசரே இறந்ததாக சொல்கிறாங்களே. நம்மளை பற்றி புல் டீட்டில் இவனுக்கு தெரிய மாட்டேங்க போல தெரியுதா? இதெல்லாம் என்னோட எதிரிங்க என் மேலே வீசுகிற அவதூறு தம்பி. நீங்கள் பீக்கில் இருக்கும்போது அதிகபட்சமாக எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்க? அதிகபட்சம்னா ஒரு 50 கோடி ரூபா வரணும் வாங்கிக்கிறேன் தம்பி. அவ்வளோ பணமாக உங்களுக்கே தேவைப்பட்டுச்சிங்களா சார்? கொடுக்க புளியாட்டம் இருந்துக்கிட்டு எனக்கு கொக்கி போடுறானே. ஆமாம்மா, என் டேட்டஸை தக்க வைக்க அதுவே பத்தலை. ஆக ஏகபோக சௌக்கியமாக வாழ்ந்துட்டு அதிகாரத்தையும் அனுபவிக்கலான்னு அரசியலில் இறங்கிட்டீங்க. தம்பி, நீ தவறான திசையை நோக்கி கேள்வி கேட்குற. இல்லைங்க சார், இன்னைக்கு கிழக்கு சூடம் மேற்கு நோக்கி தானே பேசுகிறோம். ஓ, நகைச்சவையா? நான் நடிகராக இருந்திருந்தா இதை ரசிச்சிருப்பேன். ஆனால் இப்போ நான் அரசியல்வாதி. இதுக்கெல்லாம் நான் சிரிச்சேன்னா மக்கள் என்னை காமெடி பீஸ்ன்னு நினச்சிக்குவாங்க. ஆமாம், நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற என் ரசிகர் பட்டாளம் எப்படிப்பட்டதுன்னு உனக்கு தெரியுமா தம்பி? தேவையில்லாமல் என்ன சீன்னு அந்த நாட்டின் ரணகலப்படுத்திடுவாங்க. எவன் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அந்த எவனே சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இது ரசிகர் கூட்டம் மாதிரி ஒன்றும் தெரியலையே. தொண்டு தருதலை, தண்ணி தெளிச்சு விட்டது, புறம்போக்கு, இப்படி தானே தெரியுது. தம்பி, நீ என்ன பண்ணுறன்னு தெரியுதா? எரிமலைக்கு மேலே ஹெலிகாப்டர் ஓட்டுற. இது உயிருக்கு ஆபத்து. சாரி சார், கொஞ்சம் உணர்ச்சி வச்சப்பட்டு யதார்த்தமாக பேசிட்டேன். அந்த பயம் இருக்கணும். நான் தனி மனிதன் இல்லை தம்பி, எனக்கு பின்னாடி பெரிய சாம்ராஜ்யமே இருக்குது. எத்தனை பேருடா இந்த நாட்டை இப்படியே மிரட்டுவீங்க? ஓகே சார், மக்கள் பணி பண்ணுறதுக்கு அரசியலுக்கு தான் வரணுமா? நற்பணி பண்ணுறதுலே பண்ணலாமே. நானும் யோசிச்சிருக்கேன் தம்பி. அதிகாரத்துக்கு வந்தாதான் அதிகமான நற்பணிகள் பண்ண முடியும். ஓகே சார், இதுக்கு முன்ன சின்ன அளவிலையாவது மக்கள் பணி பண்ணியிருக்கிறீங்களா? விட மாட்டானாட்டுங்க. ஓ, நிறைய நலிந்த கலைஞர்களுக்கெல்லாம் உதவி பண்ணிருக்கிறேனே. இல்லைங்களே, உங்களோட நெருக்கமாக இருந்த நடிகைகளுங்களுக்கு தான் ஆடம்பர பங்களாவும் ஆரஞ்சு தோட்டமும் வாங்கி கொடுத்தா சொல்கிறாங்க. நடிகனா அவங்க மட்டும் யார்? அவங்களும் பொதுமக்கள் தானே. அந்த பொதுமக்களுக்கு தான் உதவி பண்ணேன். இந்த பேட்டி ஒளிபரப்புனா நம்ம இமேஜ் டேமேஜ் ஆகும் போல தெரியுதே. தம்பி, இந்த பேட்டி சரிப்பட்டு வராது. இந்த புட்டேஜை கொடுத்துட்டு நீ கொஞ்சம் அமௌண்ட் வாங்கிட்டு கிளம்பிடு. என்ன சார், ஸ்டார்டிங்லேயே லஞ்சமா? சார், ஃபஸ்ட்டு நான் புட்டேஜ் தரலாம், என்ன சார் பண்ண போகிறீங்க? இங்கேருந்து போக முடியாது தம்பி, வேற என்ன பண்ண போகிறோம்?